கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ. ஆண்டவரே, பாவியான என்னை தேடி வந்தீர் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய தேவன். உமக்கு நான் என்ன தருவேன், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். ஆபேலை போல் மந்தையின் தலையோ, யோவானை போல் தகன பலியினையோ, ஆபிரகாமை போல் தன் ஒரே மகனையோ. ஆண்டவரே, உமக்கு நான் என்ன தருவேன், என்ன தருவேன், என்னை நான் கொடுக்கிறேன். உன் சமூகத்தில் நான் இங்கு வந்திருக்கிறேன். எனக்கு நீ செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து நான் என்ன தருவேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், 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 என்ன கொடுப்பேன் நான். சபை விசுவாசத்தோடு என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தீர் ஆண்டவரே. உம்மை யார் என்று அறியாமல் அலைந்திருந்தேன் ஆண்டவரே. உறவுகளால் ஒழுக்கப்பட்டும் ஒழுக்கப்பட்டும் பல அசிங்கத்துக்குள்ளாய் நான் அலைந்திருந்த போது, கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து ஆண்டவரே, அந்த நிலையிலும் பாவியான என்னை நோக்கி பார்த்து, கலங்காதே என்று நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாற்றிலும் இருந்தீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே. இதன் அருமையான ரட்சகரே, என்னை நோக்கி பார்த்தேன். ஆவியானவரே, அப்பா பிதாவே. ஆண்டவரே, உளையான சேற்றில் நான் இருந்த ஆண்டவரே, என்னை தூக்கி உயரத்தில் எடுத்தியவரே. பாவிக்கும் தயவை இறக்கி காட்டினீர் ஆண்டவரே. எவ்வளவு நல்ல தேவனே. இந்த பாவியை பார்த்து, என் மகனே கலங்காதே, கலங்காதே என்று என் கண்ணீரை தொட்டு இரு கைகளால் என்னை பிடித்துக் கொண்டீர் ஆண்டவரே. உன் சமூகத்துக்கு முன்பாக என்னை அழைத்து வந்தீர் ஆண்டவரே. கண்ணீரை துடைத்து நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே. இந்த பாவியையும் நீ நோக்கி பார்த்தீர். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. தேவாதி தேவனே, Lord Jesus, உம்முடைய கிருபை நிறைந்த நாமத்தில் ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தின் முறையின்படி according to your promise, எங்களை ஆசீர்வதிப்பீர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். Ephesians chapter 5. யாவரும் திருப்பிக் கொள்ளலாம். Turn your pages. எபேசியர் 5. 5th chapter of Ephesians.
இந்த வேத பகுதிகளை சற்று நீங்கள் தியானிக்க வேண்டும். Should meditate the word of God. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 32வது வசனங்களை நாம் அவருக்கு அன்பு செலுத்தி பின்பு அந்த வசனங்களை வாசிக்கலாம். Verses 32, first of all, share your love. இந்த ரகசியம் பெரியது. இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Say 3 hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. இந்த வேதத்தை சற்று கவனியுங்கள். Pay your attention to the Bible. அங்கே ஒரு பரிசுத்த சந்ததியானது எப்படி கடந்து வர வேண்டும் என்று பவுல் எழுதி வைத்திருக்கிறார். These are epistle of Paul, how should be a bride of Christ. ஒரு கணவன் ஒரு மனைவி, Husband and wife. ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்கள், Family and the blessings of the family. எல்லாவற்றையும் குறித்து அங்கே பவுல் எழுதி வைத்திருக்கிறார். Here it is evident recorded about all things. ஆனால் எழுதி வைத்துவிட்டு ஒரு வாக்கியத்தை அவர் எழுதுகிறார். Finally there is a written word. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றி சொல்லுகிறேன் This என்கிறார். is a great mystery, but I speak concerning Christ and the church. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. அந்த வார்த்தைகளை சற்று கவனிக்க Pay வேண்டும். attention to this word. இந்த ரகசியம் பெரியது என்றால் எந்த ரகசியம்? This is a great mystery means what is that mystery? ரகசியம் தேவனுடையது. Mystery belongs to God. தேவன் தம்முடைய ரகசியத்தை தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு அறிவிக்கிறார். The Lord declares this mystery to his prophets. ஆனால் அங்க வசனம் என்ன சொல்லுகிறது? But what does the word of God say? இந்த ரகசியம் பெரியது என்று எழுதி This இருக்கிறார். is a great mystery. அதாவது அப்படின்னு அர்த்தம் இயேசுவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். About Christ and the church. இயேசுவினுடைய ஆசீர்வாதமும் சபையின் ஆசீர்வாதம் பெரிதாய் இருக்கிறது, அதுதான் ரகசியம். Blessings of the Lord and blessings of the church is abundant. அதுதான் மிகப்பெரிய That is ஆசீர்வாதங்கள். the great blessings. ஆண்டவர் சொன்னால் உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். He who is in you is greater than. என்னை விசுவாசிக்க என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் He சொன்னார். who believe can do mighty things than me. இவைகளை செய்வான் என்று சொல்லி இருக்கிறார். But I would say like that. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? But here Bible says, இந்த ரகசியம் பெரியது, கிறிஸ்துவை பற்றியும் சபை பற்றி. This is a great mystery, but I speak concerning Christ and the church. கிறிஸ்துதான் உலகத்திலே மிக பெரியவர். கைகளை தட்டி உள்ளே சொன்னோம். Christ is omnipotent. அவருடைய ரகசியம் தான் பெரியது. His signals are great. பெரியது என்று எழுதி இருக்கிறது. It's called பெருசுன்னு சொல்ல பெரியது. greatest. அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். Beyond the limit nothing is there. ஹalleluya. Hallelujah. இந்த ரகசியம் பெரியது. This mystery is great. என் அருமையான மகனே மகளே, Son and daughter, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு நாசரேத்தில் இருந்தார். 2000 ago Jesus was in Nazareth. அப்பொழுது Amen. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிலிப்பு என்கிற அப்போஸ்தலன் அந்த வழியாக இயேசுவை பார்க்கும்படி போய் கொண்டிருக்கிறார். Apostle Philip passing by to see Jesus. சபையார் கவனிக்க வேண்டும். Church listen. இந்த ரகசியம் பெரிது, கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும். This is a great mystery about Christ and the church. அப்பொழுது பிலிப்பு என்கிற தேவனுடைய மனிதன் இயேசுவை பார்க்கும்படி கலிலேயருடைய நாசரேத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். Philip went to Galilee to Jesus Christ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது போகிற வழியிலே ஒரு நீதிமானை சந்திக்கிறார். On the way he met a just man. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நீதிமானை சந்தித்து விட்டு அவனோடு பேசுகிறார். And he spoke to him. அந்த நீதிமானுடைய பெயர் நாத்தான்வேல். His name was Nathaniel. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நாத்தான்வேல் ஒரு அத்தி மரத்தின் கீழே அமர்ந்திருந்தான். Seated under the fig tree. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. அவன் அமர்ந்த இடம் அத்தி மரம். Seated under the fig tree. அத்தி மரத்திலே அமர்ந்திருக்கும் போது அந்த வழியாக பிலிப்பு வருகிறார். Philip passing by. பிலிப்பை பார்த்து நாத்தான்வேல் கேட்கிறார், எங்கே போகிறாய்? Nathanael said, where are you going? அதற்கு அவன் சொல்லுகிறான், நாசரேத்துக்கு போகிறேன், நீயும் வருகிறாய் என்று I கேட்கிறார். am going to Nazareth, willing to come. இவன் ஒரு நீதிமான். He was a just man. அத்தி மரத்தின் கீழே இருக்கிறான். Seated under the அத்தி மரம் அற்புதத்துக்குரியது, He fig ஆசீர்வாதத்துக்குரியது, belonged to blessing, கிருபைகளுக்குரியது, belonged to mercy, மகிமைகளுக்குரியது. belonged to glory. அத்தி மரம் இஸ்ரவேலின் அடையாளங்கள். sign of Israel. ஆனால் வாசனத்தை கவனிக்க வேண்டும். Look at the word of the Lord. அப்பொழுது நான் நாசரேத்து போற வருகிறாய் என்று பிலிப்பு நத்தானியேலை கேட்டான். Philip invite Nathaniel. அப்பொழுது Then நத்தானியேல் அதற்கு பதில் சொல்லுகிறார், Nathaniel said, நாசரேத்தில் நன்மை உண்டாயிருக்குமோ? there is any goodness comes from Nazareth? கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. அவன் கேட்கிற கேள்வி பாருங்கள், Look at the question. நான் நாசரேத்துக்கு வருகிற நன்மை உண்டாயிருக்குமா? There is any goodness comes from Nazareth? யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, James 1:17. நன்மையான எந்த ஈவும் அவருடையது என்று. All the goodness comes from God. சங்கீதம் 85:12 சொல்லுது, நன்மையானதை அவர் தருகிறார் என்று. 88:12 says he gave good deeds. சங்கீதம் 103:5 சொல்லுகிறது, அவர் நன்மையால் நிரப்புகிறார் என்று. 103 says
filled with goodness. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தை சற்று கவனித்து Look பாருங்கள். at the word of the Lord. ஆதியாகமம் 50:21 சொல்லுகிறது, நீங்கள் நன்மை தீமை செய்ய நினைத்தீர்கள், அதை கர்த்தர் நன்மையாக மாற்றினார். Joseph said that the Lord changed everything as good for me. ரோமர் 8:28 சொல்லுகிறது, அவர் நன்மைக்குரிய தேவனாய் இருக்கிறார் என்று. His works all to எப்படி இருக்கிறாராம்? அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறலுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது. all things to good together those who called by God according to his plan. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:10 வாசித்து பாருங்கள், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று எழுதியிருக்கிறது. The cubs of the lions may dried up and unsatisfied by those who அப்போஸ்தலர் 10:38 வாசித்து பாருங்கள், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியின் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார், நன்மை செய்கிறவராகவே இருந்தார். The Lord God anointed his son Jesus Christ of Nazareth with power and anointing. இத்தனை நன்மைக்குரிய ஆண்டவரை இவன் கேட்கிறான், நான் நாசரேத்துக்கு வந்தால் எனக்கு நன்மை உண்டாகுமா என்று கேட்டான். There is any goodness comes from the Nazareth. அதற்கு அவன் சொன்ன ஒரே ஒரு பதில், He replied, வந்து பாரும். come and see. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி, நீ வந்து பாரு. You come and see. நீ நீதிமான் தான், You are just man. நீ பரிசுத்தவான் தான், You are saints. நீ உத்தம இஸ்ரவேலன் You are தான், upright Israelite. இஸ்ரவேலிலே உத்தமமானவன் தான். Upright in Israel. நான் உங்களை சற்று கர்த்தர் அருகே நிறுத்த விரும்புகிறேன். Delight to bring you near to God. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children, அவன் மிகவும் வேதத்துக்குரிய பக்தி வைராக்கியம் உள்ளவன். he was a godly person. நன்மைக்குரிய ஆண்டவரை அவன் அறிந்திருந்தவன். He knows about the good God. ஆனால் வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the scripture. வந்து பாரும் என்று பிலிப்பு சொல்லுகிறார். Philip said, "Come and அப்ப see." இருவரும் கூடி போய் கொண்டே They இருக்கிறார்கள். all together went, நாசரேத்துக்குள்ளே வருகிறார்கள். step into Nazareth. தேவன் அவனை பார்க்கிறார். The Lord looked at him. அவனை பார்த்து தேவன் வரவேற்கிறார். And the Lord gave invitation to him. நாத்தான்வேல் வரும் பொழுது நாத்தான்வேலை அவர் பார்க்கிறார். He looked at Nathanael, உத்தம இஸ்ரவேலனே என்றார். upright Israelite, சொல்லுகிறார், கள்ளம் கபடமற்ற உத்தம இஸ்ரவேலனே என்றார். blameless Israelite. இவனுக்கு தூக்கி வாரி He போட்டது. was shocked. அவன் கேட்கிறான், ரவி என்னை நீ எப்படி அறிவீர் என்று Rabbi, கேட்டான். how do you know அதற்கு me? இயேசு சொன்னார், Jesus said, நீ அத்திமரத்தின் கீழே அமர்ந்து கொண்டு பிலிப்போடு பேசினதை நான் அறிந்திருந்தேன். When you sat under the fig tree, I know you very well. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? Praise be to God. அல்லேலூயா. Hallelujah. அறிந்திருந்தேன் என்று சொன்னார். And I know you. அப்போது ஆண்டவரோடு அவன் பேச He ஆரம்பிக்கிறார். started to speak. ஆண்டவர் எங்கே தங்கியிருக்கேன்னு Where கேட்கிறார். are you launched? ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் The சொன்னார். Lord said, என்ன சொன்ன தெரியுமா? what does he say? இவன் வந்து பாரும் என்றான். He said, come and see. அவன் வருகிறான். He came. இயேசு அவனோடு பேசுகிறார். Jesus spoke to him. அவனுக்கு ஒரு வாக்கு He கொடுக்கிறார். gave a promise. இவைகளிலும் பெரிதானவைகளை You காண்பாய். will see greater than this. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Glory be to God. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நான் பெரிதானவைகளை காண்பேன். நான் இதிலும் பெரிதானவளை காண்பேன். அந்த பெரிதானது எது? What is that great thing? அந்த பெரிதானது எது? What is that great event? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் ஒரு ஆவிக்குரிய திருச்சபையில் இருக்கிற தெய்வ பிள்ளையே, எல்லா ஜாதிகளுக்கும் மத்தியிலே ஜனங்கள் மத்தியிலே நீ பெரிதாய் இருக்க வேண்டும். Those who abide in the church of Christ, oh children of God, you should be greater than the nation. அவர் சொன்னார், The house said, இவைகளிலும் பெரிதானவைகள். greater than this. நான் அத்திமரத்துல உட்கார்ந்தது சொன்னதே ஆச்சரியப்பட்டுட்டியே. You are surprised about my prophecy. இவைகளிலும் பெரிதானவைகள். Greater than this. அதனால தான் பவுல் So சொன்னார், Paul the apostle ஓ said, எபேசு சபை மக்களே, oh church of Ephesus, ஓ ஏபி சபை மக்களே, church of APE, ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். The Lord God says to என்ன you. சொல்லுகிறார்? What does he say? இந்த ரகசியம் பெரியது. this secret is great. உன்னை பெயர் சொல்லி அழைப்பது பெரியது, Call you by name is great. பெரிதானவைகளை காண்பிப்பதும் To பெரியது. see great things are great. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Praise be to God. இவைகளிலும் பெரிதானவைகளை காண்பாய் You என்றார். will see greater than this. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in ஒரு நாள் கொரிந்து சபையை பார்த்து பவுல் சொல்லுகிறார், Paul said to the church of Corinth, 3 காரியத்தை சொல்லுகிறார். He said 3 events. நான் உங்களோடு கூட 3 காரியத்தை விளம்ப let me விரும்புகிறேன். share about these 3 events. விசுவாசம், Faith, நம்பிக்கை, confidence, அன்பு. love. இவைகளில் எது பெரியவைகள் என்று பவுல் கேட்கிறார். Which is greatest? Listen to me. Governing, விசுவாசம், faith, நம்பிக்கை, confidence, அன்பு. and love. இவைகள் எது பெரியது என்ற பெரியது Which is greatest? என்று கேட்கிறார். Which is என் greatest? அருமையான மகனே மகளே, Son and daughter, உங்களுடைய வாழ்க்கை ஏன் சிறுமையாக இருக்கிறது? Why sort of struggles in a life? Listen to me. Governing, அது சிறுமையாக இருப்பதற்கு உன்னிடத்திலே விசுவாசம் இல்லை. reason is you are failed in faith. அதனால் நீ சிறுமையாக இருக்கிறாய். So you are decreasing. நம்பர் 1. முதலாவது. நம்பர் 2, இரண்டு, நம்பிக்கை இல்லை. no confidence. அதனாலே உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் So தடைப்படுகிறது. blessings are stopped.
மூன்றாவதாக Thirdly, அன்பு இல்லை. no love. வேதம் சொல்லுகிறது The Bible says, அன்பில்லாதவன் தேவனை அறியான். Don't have love, you cannot see தேவன் God. அன்பாகவே God இருக்கிறார். is full of love. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. தேவன் அன்பாகவே God இருக்கிறார். is full of love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். full of love. அப்ப பவுல் கேட்கிறார், Paul said, இவைகள் எது பெரியது என்று கேட்கிறார். which is great? அன்பு இல்லாவிட்டால் கிறிஸ்துவை காண முடியாது. Without love, you cannot see God. அன்புக்கு போராமை இல்லை. Love, that is not jealousy. அன்பு தன்னை புகழாது. Not proud about அன்பு itself. சினமடையாது. Love did not become anger. அன்பு தற்பொழி நடவாது. It will not bloat himself. அன்பு அயோக்கியமானதை செய்யாது. It will not do evil works. செய்யுமா? No. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. எது பெரியது? Which is great? நான் உங்களுக்கு சொல்லுகிற ரகசியம் முதலாவது First secret, இயேசு பெரியது. Christ is great. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. அல்லேலூயா. Praise the Lord. இரண்டாவது எது பெரியது? Secondly, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. பெரிதானவை காண்பாய் என்று சொன்னேனே, you will see great things. அந்த பெரிதானது ஒன்றுதான் அன்பு. Love is greatest. Amen. Amen. 1 கொரிந்தியர் 13:13 சொல்லுகிறது. 13 verses வாசிக்க 13. நாம் கேட்போமா? Shall we hear? இப்பொழுது விசுவாசம், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. மூன்று நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. பலத்த கைகளை தட்டி. Amen. அன்பு இல்லன்னா Without நீ charity, இந்த உலகத்திலே பெரிய ஆளே you கிடையாதுயா. are not a great person. நீ on this world. பெரிதா இருக்குன்னா அன்பு இருக்கணும். Love is important. கிறிஸ்து உனக்குள் இருக்க வேண்டும். Christ should be in you. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Praise be சொல்லுங்களேன். to God. பலத்த கைகளை தட்டி. Let us clap. அன்புதான் மிகவும் பெரியமானது. Greatest of these is அதுதான் charity. ரகசியத்தின் ஒன்று. That is one of the secrets. ரகசியத்தில் ஒன்று யாரு பெரியவர்? One of the secrets. எது பெரியது? Which is great? இயேசு பெரியது. Christ is great. சபைக்கு எது பெரியது? For church, இயேசு பெரியவர். Jesus is great. இரண்டாவது சபைக்கு எது பெரியது? Which is great for church? கிறிஸ்துவின் அன்பு The பெரியது. love of Christ is great. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Praise பார்க்கலாம். be to God. ஹalleluya. Hallelujah. நான்காவதாக Fourthly, எது பெரியது தெரியுமா? which is great? என் அருமையான மகனே மகளே, Son and daughter, அவருடைய காருண்யம் பெரியது. His long suffering is great. ஹalleluya. Hallelujah. எது பெரியது? Which is great? அவருடைய காருண்யம், His everlasting love. அவருடைய லவ் இருக்குதே, அந்த காருண்யத்தின் வன்மையான அன்புதான் அது பெரியது. His long suffering is so great. இதை அறியாத வரையிலும் Unless you know, நான் ரகசியத்தை சொல்லுகிறேன் என்று I'm சொல்லுகிறார். saying the mystery. இந்த ரகசியம் பெரியது. This mystery is great. இயேசு பெரியது. Christ is great. இரண்டாவது, Secondly, நீ பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்னவர் பெரியவர். one who said you will see greater than this is great. அன்பு பெரியது. Charity அவருடைய is great. காருண்யம் பெரியது. His long suffering இதுதான் is great. ரகசியம். That is the secret. இதுதான் அவர் அவசியமான ரகசியங்கள். We need this necessary. சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் Zechariah chapter 17வது வசனங்களை வாசிப்போமா? 17th word. அவருடைய காருண்யம் அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. கைகளை தட்டி வரலையா சொல்லியா? Praise be to God. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. His long suffering is so great. அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. கரங்களை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹலோ, Listen. உலகத்திலே அழகிலே அவர்தான் பெரியவர். His noble character is greater than all. 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. Listen. உங்க அப்பா சௌந்தரியத்திலே பெரிதா இருந்தார்னா If your father நீயும் is great, பெரிதா இருப்பாய். You also be like him. அத்தனை மகத்துவமுள்ள தேவன். Such a glorious God. இந்த ரகசியம் பெரியது. This mystery is great. அவர் சௌந்தரியம் பெரியது. His long suffering is great. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. நான் கொடுக்கிற இந்த வசனம் இருக்குது, அது தானியம். These birds are grains. அது வாலிபர்களை உங்களுக்கு. It will strengthen you, நான் amen. கொடுக்கிற இந்த திராட்சரச வசனம் இருக்கிறதே, this wine அது உங்கள் கன்னிகைகளை வளர்க்கும். will- அந்த அனுபவத்தோடு இருந்தால் இந்த ரகசியம் பெரியது. If you be with the experience, your secret is mystery. ஒரு So அல்லேலூயா great. சொல்லுங்களேன். Amen. அந்த அனுபவத்திலிருந்தா இந்த ரகசியம், If you be in this experience, இந்த ரகசியம் this mystery பெரியது. is great. கிறிஸ்துவை பற்றியும் About Christ நான் திருச்சபையை பற்றி and சொல்லுகிறேன். the church. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Praise the சொல்லுங்களேன். Lord. காலையில எழுந்து Early morning, அதிகாலையில ஒரு நிமிடமாவது முழங்கால் படிட்டு, kneel down immediately. ஆண்டவரே Lord Jesus, எனக்கு பெரிதானவைகளை ஆசீர்வாதமாக்கி தாரும். bless greatest things. பெரியது அவர்தான். He is greatest. அந்த அனுபவம் இல்லன்னா வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை. If you don't have this experience, என் nothing அருமையான in our life. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, தாவீது அரசனை பாருங்கள். look at King David. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நாம் கர்த்தருடைய கரங்களில் விழுவோம்.
we fall on the hands of the Lord. அவருடைய இரக்கம் மகா பெரியது His என்றார். mercies are uncountable. ஹalleluya சொல்லுங்களே. பலத்த கைகளை Let தட்டி us all clap. 2 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 2 Samuel 24 14வது வசனத்தை வாசிப்போமா? 14th word. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். நல்ல கவனிங்கள். கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோம். இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோம். காத்தை பார்த்து சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காத்து என்கிறவனுக்கு முன்பாக தாவீது நிற்கிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், வாசிக்கலாம். இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோம். கர்த்தருடைய கையிலே விழுவோம். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன விசுவாசம்! அவர் இரக்கம் சின்னதுன்னு சொன்னானா? His mercy not little. நம்ம இக்கட்ல இருக்கிறோம். We are in trouble. அந்த இக்கட்டுல கூட அவருடைய இரக்கம் மகா பெரியது என்று சொல்லுகிறார். In trouble, his mercy is so great. கரங்களை தட்டி தேவனுக்கு மூணலடையா சொல்லுகிறேன். பலத்த கைகளை தட்டி. Let us all clap. இக்கட்டு வரும்போது நாம் என்ன பண்றோம்? When the time of புலம்புறோம். we lament. நீ யார் கரத்தில் விழுந்தனோ? Fallen to whose hands? ஆண்டவருடைய கரத்திலே. To the hands of the Lord. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே Lord, அர்ப்பணிக்கிறேன். I submit myself to your hands. நாம் இக்கட்டில் இருக்கிறோம். We are in trouble. அவருடைய கரத்தில் விழுவோம். Fall into the hands அவருடைய of God. இரக்கம் மகா பெரியது His என்றார். mercy is so great. என் அருமையான மகனே மகளே, Son and daughter of அதைத்தான் Christ. 1 நாளாகமத்தின் புத்தகம் 21:13 கூறுகின்றன. 21 verses 13. நாம் அவர் கரத்தில் விழுவோம். Let us அவருடைய fall in இரக்கம் his மகா hands. பெரியது His என்று mercy is great. அதை பின்வருமாறு விளக்குகின்றன. The Bible reveals அதனால தான் அங்கே பவுல் சொன்னார், So Paul the apostle இந்த ரகசியம் பெரியது. This mystery is great. எது பெரியது சொல்லுங்க Which இப்போ? is great? எது பெரியது? இயேசு Jesus. நீ காண்பது, அப்புறம் அன்பு, Love. அப்புறம் காருண்யம் பெரியது. அவருடைய காருண்யம், Mercy. 4வது, 5வது சௌந்தரியம் பெரியது. அவருடைய His சௌந்தரியம் பெரியது. சௌந்தரியம், noble character. 6வது Then இரக்கம். அவருடைய இரக்கம். mercy கையை தட்டி of வரலையா God. சொல்லுங்களே. Amen. 6வது அவருடைய இரக்கம் Then பெரியது. the mercy of God is நீங்க great. நானும் நினைக்கிறது போல இல்ல. It is not about our thinking. இஸ்ரவேல் ஜனங்களை யோவேல் தீர்க்கதரிசி சொன்னான், Joel the prophet. ஓ எல்லாரும் வாருங்கள், Oh, come up everybody. அவருடைய பாளையம் தான் உலகத்திலே பெரியது என்று சொன்னார். His camp is greatest of Hallelujah. the earth. Amen. யாருடைய பாளையம் பெரியது? கர்த்தருடைய பாளையம். கர்த்தருடைய The பாளையம். camp of the Lord பாளையம். is ஓ சகோதரனே, Brother. இந்த உலகத்திலே நம் அப்பனுடைய பாளையத்தை போல பெரிய பாளையம் ஒருமில்லை. பாளையத்தார்க்கெல்லாம் பாளையத்தார் அவர். There is no camp like our God's camp. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. அவருடைய பாளையம் பெரியதா. His camp is omnipotent. எது பெரியது பாருங்க. Which is great. அவருடைய பாளையம் பெருசு. His camp is so great. எவ்வளவு வச்சாலும் இறங்கிட்டே இருக்கும். Amen. It will be great. எவ்வளவு ஆசீர்வாதத்தாலும் தெரியாது. Blessings will அவருடைய not. பாளையம் மகா பெரியது. His camp is so great. அவர் பாளையத்தை அறிந்த மனுஷன் யார்? Who knows that? என் அன்பு மகனே மகளே, Beloved, நம்முடைய பாளையம் குறுகி இருக்க கூடாது. we should not decrease. நம்முடைய பாளையங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். We need blessings in our நம்முடைய camp. பாளையங்கள் பெருகி இருக்க வேண்டும். நம்முடைய பாளையங்கள் உயர்ந்திருக்க We வேண்டும். should be lifted up. யோவேல் 2 அதிகாரம் 11 வசனம் Joel 2 verse வாசிக்க 11. நாம் கேட்போம், முடிக்க போகிறேன். கர்த்தர் கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். தமது சேனைக்கு முன்பு சத்தமிடுவார். அவருடைய பாளையம் ஆ, மகா பெரியது. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களையா. Praise the Lord. சிங்கம் கட்சிக்கும் போது எவன் பயப்படாது When the இருப்பான். lion roars, who cannot என் அன்பு fear? மகனே மகளே, Beloved son, நம்முடைய ஆண்டவருடைய பாளையம் அத்தனை பெரியது. our camp of the Lord is ஒரு 100 great. ஏக்கர் நிலம் வச்சிருந்தா நான் பெரிய ஆளுன்றான். With 100 acres, they said we are அவருடைய great. பாளையத்தை அளவிட முடியாது. We cannot measure the blessings அவருடைய of God. பாளையத்தை யாருமே அளக்க No முடியாது. one can measure the camp of God. அப்படின்னா உன்னுடைய ஆசீர்வாதத்தை எவனாலும் அளக்க So no முடியாது. one can measure your blessings. ஒரே ஒரு காரியம், One thing. லோத்தும் ஆபிரகாம் ஒருமனப்பட்ட போது இந்த பூமி தாங்க முடியவில்லை. When Abraham and Lot, அதை no one விட can அவருடைய பாளையம் பெருசு. greater than that. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. அவர் உனக்காய் பாளையம் இறங்குவார். The Lord will come down for உனக்காக you. யுத்தம் பண்ண பாளையம் இறங்குவார். Fight for you. உன்னை ஆசீர்வதிக்க பாளையம் இறங்குவார். Come down to bless உன்னை you. வழிநடத்த பாளையம் இறங்குவார். Come down to lead you. உன்னை பாதுகாக்க பாளையம் Come down to இறங்குவார். protect உன் you. கரத்தை பிடித்து நடத்த பாளையம் இறங்குவார். Uphold your hand, he will come down to his. ஆமென். Amen. ஆமென் சொல்றங்க மூணு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. பக்கத்துல காலையும் சொல்லுங்க, Shake your என் hands. ஆண்டவரின் பாளையம் எனக்கு பெரியது. The camp of the Lord is great for me. பெரியது. It is great. பெரியது. It is great. மிக பெரியது. Greatest. எப்படிங்க? How? மிக பெரியது. It is greatest. சின்னோண்டு கிடையாது. Not a little, sir. வானங்களும் வானாதி வானங்களும் இடங்கொள்ளாத தேவனாம் அவர். Heavens and heavens cannot give room to him. யோவேல் 3:13 வாசித்து Joel பாருங்கள். 3 verses 13. பயிர் முதிர்ந்தது. ஆ, அரிவாளை நீட்டி அருங்கள். அருவாளை நீட்டி அருங்கள். வந்து இறங்குங்கள். ஆலை நிரம்பி இருக்கிறது. ஆலை நிரம்பி இருக்கிறது. ஆலையின் தொட்டிகள் வழிந்தோடுகிறது. ஆலையின் தொட்டிகள் வழிந்தோடுகிறது. அவர்களுடைய பாதகம்
பாதகம் பெரியது. கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. பாதகம். Evil work. இந்த ரகசியம் பெரியது. This secret is great. கிறிஸ்துவை பற்றியும் About Christ சபையை பற்றி and the சொல்லுகிறது. church. பெரிதானவைகளை செய்கிறவர். Doing great things. உன்னை ஆசீர்வதித்து தம்மத்தோண்டு கொடுத்துட்டு போய்வான் சொல்ல He மாட்டார். will not cheat you, sir. உன்னை போய்வான் சொல்ல மாட்டார். He will not cheat you. உன்னை ஆசீர்வதித்த நிறைவாக ஆசீர்வதிப்பார். Abundantly he will bless you. ஏதோ கொஞ்சம் கொடுக்கிற தேவன் அல்ல. He is not a God to give little. என் அருமையான மகனை மகளே, அதுதான் ஆண்டுடைய வசனங்கள். That is the word of the Lord. உங்கள் பாதகம் பெரிதாய் இருக்கிறது, Your evil is great. உங்கள் பாதமும் பெரிதாய் Even இருக்கிறது. your path also. இன்றைக்கு முடிவு செய்து கொள்ளுங்கள். Take a decision. உங்கள் பாதகத்திலிருந்து வெளியே வாருங்கள். Come out from evil. அறுக்க வேண்டியது அறுத்திடுங்கள். And reap the harvest. பட்டயத்தை நீட்டுங்கள். Stretch out your இந்த knife. பட்டயத்தை அவருக்கு முன்பாக நீட்டுங்கள். Stretch out the knife. கர்த்தர் உனக்காய் கிரியை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வாளைகள் நிரம்பி இருக்கிறது. Amen. Every அவரிடத்தில் ஏராளமான ஆசீர்வாதம் இருக்கிறது. uncountable அவர் கட்டி blessings வைத்திருக்கிற are stored. ஆலயம் எல்லாம் நிரம்பி இருக்கிறது. Uncountable blessings are stored. தொட்டிகள் நிரம்பி இருக்கிறது. Overflowing. அவருடைய பாளையம் பெரிதாய் His இருக்கிறது. camp is so great. ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, But we are failed in blessing. அவர் உனக்கு கொடுக்கிற கிருபை பெரியதையா. His mercy is great. விசுவாசிக்கிறீர்களா? Do you believe? விசுவாசிக்கிற முன்னலையே சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. சங்கீதங்களின் புத்தகம் 86 அதிகாரம் Psalm 86. 13வது வசனத்தை வாசிக்கலாம். Verse 13. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. கை தட்டி முன்னலையே சொல்லு கர்த்தருக்கு Praise be ஸ்தோத்திரம். to God. தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் எனக்கு பாராட்டினே உம்முடைய கிருபை பெரியது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. Great is thy mercy toward இன்னைக்கு me. நான் பெரிய ஆளா தான் போவேன். Today I'll become great பெரியது person. Great. பெரியதுன்னு தூக்க முடியாதுங்க, அவ்வளவு Great, you பெருசுங்க. cannot carry the blessings of ஒரு God. அல்லேலூயா Praise சொல்லுங்களே. the Lord. நீர் எனக்கு காண்பித்து பாராட்டின கிருபை பெரியது. பெரியது. என் ஆத்துமாவை என் ஆத்துமாவை தாண்ட பாதாளத்திற்கு தப்புவித்தீர். கையை தட்டி வர அல்லேலூயா Praise சொல்லுங்களே. be to God. அல்லேலூயா. Amen. ஆத்துமாவை தப்பு வைக்கிறவராம் நம்முடைய ஆண்டவர் இயேசு. Deliver my soul from the down pit. இந்த ரகசியம் பெரியது. This secret is great. கிருபை யாருக்கு பெரிதா இருக்கிறதோ பாதாளம் அவர்களை மேற்கொள்ளாது. To whom have the great mercy. அதைத்தான் சங்கீதம் 117:2 தாவீது சொன்னார். 17 verses 2. வாசிக்க அவர் கேட்போமா? நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. இதான் ரகசியம். That is the secret. நம்ம மேல வச்சிருக்கிறார் கிருபை. He poured out his mercy நம்ம upon சொல்ல us. கிருபை போதும் கிருபை போதும் கிருபை போதுன்னு. His mercy endures forever. நம்மேல் வைத்த கிருபை. His mercy upon us. நம்மேல் வைத்த கிருபை. கிருபை பெரியது. கர்த்தரின் உண்மை உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டியா? Praise the Lord. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய உண்மை His faithfulness என்றென்றைக்கும் உள்ளது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. endureth forever. என்றென்றைக்கும் உள்ளது. Endures forever. அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. அவர் கிருபை பெரியது. அல்லேலூயா. Hallelujah. அவருடைய இரக்கம் பெரியது. அல்லேலூயா. Hallelujah. ஆலை நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. Blessings are overflow. தொட்டி நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. பட்டயத்தை நீட்டி அறுத்து விடு. அல்லேலூயா. Stretch out your knife and always say hallelujah. ஆமென். Amen. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. உலகத்திலே எல்லா நாமத்தை விட பெரிய நாமம் ஆண்டவருடைய நாமம். His name is greater than all other name. நீ சாதாரண பேரை சொல்லலங்க. You are not saying not இருந்தவரும் இருக்கிறவரும் who is சர்வ வல்லமை உள்ளவர் almighty சொல்லுகிறதாவது, says. நான் ஆல்பா, And Alpha, நான் ஒமேகா, and Omega, நான் ஆதி, and the beginning, நான் அந்தம், and the end. நான் முந்தினவர், And was, நான் பிந்தினவர், I am going to be. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் என்று சொல்லி அனுப்பினார். He said, I am that, I am sends you. மோசே தேவனை சந்தித்த பொழுது Moses met God. அவர்கள் கேட்பார்களே, ஆண்டவரே He lost my உம்முடைய name. நாமம் என்ன என்று கேட்பார்களே, What is thy name? உம்முடைய நாமம் எப்படிப்பட்டது கேட்பார்களே. What is thy name? ஆண்டவர் சொன்னார், Lord said, என் நாமம் தாண்டா உலகத்திலே பெரிது. My name is greatest. சங்கீதம் 76:1 வாசிப்போமா? 76 verses 1. சங்கீதம் 76:1. யூதாவில் யூதாவில் தேவன் அறியப்பட்டவர். தேவன் அறியப்பட்டவர். இஸ்ரவேலில் இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. கைகளை தட்டி அப்பாக்கு. Praise the Lord. என்ன விசுவாச கை தட்டு. மோசே கேட்கிறான், Moses said, ஆண்டவரே Lord, உம்முடைய நாமம் என்ன என்று கேட்பார்களே, what is thy name? நான் என்னப்பா சொல்லுவேன்? What should I அவர் answer? சொன்னாரு, He said, டேய் உலகத்துல என் நாமம் தாண்டா பெருசு. Jesus says, my name is great. அதுதான்டா ரகசியம். That is the secret. அதுதான்டா ரகசியம். That is the secret. இந்த ரகசியம் பெரியது. கிறிஸ்துவை பற்றியும். சபையை பற்றி. ஆமென். ஆமென். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, Hallelujah. என் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர். என் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர். உலகத்துக்கு எதுக்கும் பயப்படாத. So fear not anything on this world. அவன் கேட்கிற ஆண்டவர் நாம என்னன்னு கேட்பாங்களே. They will ask what is thy name. யாத்திராகமம் 3 அதிகாரத்துல கேட்கிறான். Exodus
chapter ஆண்டவர் 3, சொன்னாரு, Lord said, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர் மோசையோடு சொல்லி அனுப்பினார். என்னுடைய நாமம் அதுதான், என் நாமம் தான்டா பெருசுன்னார். இன்றைக்கு ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. take a decision நான் today. பயப்பட I மாட்டேன். will not be afraid. நான் பயப்பட மாட்டேன். I will not be afraid. நான் என்ன பண்ண மாட்டேன்? What should I do? நான் என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன்னு சொல்றவங்க எல்லாம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த ரகசியம் பெரியது என்று சொன்னீர் ஆண்டவரே. கிறிஸ்துவ பற்றியும் ஆண்டவரே, சபையை பற்றியும் என் தேவனை கத்திர ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பு பெரியது ராஜா ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் பெரியது ராஜா ஆண்டவரே. அப்பா உம்முடைய காரணியம் பெரியது ஆண்டவரே. உம்முடைய சௌந்தரியம் பெரியது என்று சொன்ன தகப்பனே, அதற்கு மேலாக உம்முடைய நாமம் பெரியது என்று ஆண்டவரே நீர் இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களும் ஆண்டவரே, அப்பா மனுஷனால் செய்யப்படுகிற ஆண்டவரே எல்லா ஆண்டவரே கை வேலைகளுக்கும் ஆண்டவரே நாங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் பெரியது என்று சொன்ன ஆண்டவரே, அந்த பெரிய நாமத்தைக்கு ஆண்டவரே நாங்கள் பிடித்துக்கொண்டு நடக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. அந்த பெரிய நாமம் எங்களை ஆண்டவரே அப்பா எந்தெந்த இடத்துல பிள்ளைகள் ஆண்டவரே தவறி போய் ஆண்டவரே அப்பா விழுந்திருக்கிறார்கள் ஆண்டவரே, உங்களுடைய பெரிய நாமத்தினால் எழுப்பி ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய முடியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் உங்களுடைய பாளையம் பெரிதாய் இருக்கிறது ராஜா ஆண்டவரே. அந்த பெரிதான பாளையத்துக்குள்ளாக ஆண்டவரே ஏபி சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பாளையத்திலே பாதுகாக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தில் வருகிற ஆண்டவரே துன்பங்களுக்கும் துயரத்துக்கும் வியாதிகளுக்கும் ஆண்டவரே விலக்கி ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாக்கப்படட்டும் ராஜா ஆண்டவரே. பெரிய நாமத்தை நாங்கள் இந்த நாளிலே ஆண்டவரே நீர் பெரியவராய் எங்களுக்கு இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் ஆண்டவரே என் தேவன் பெரியவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். நின்றவர்கள் முழங்கால் படியிடுங்கள். Let us all kneel down. உலகத்தில் இருக்கிற தேவன் உன்னுடைய தேவன் தான் பெரியவர். Your God is greatest God. இன்றைக்கு நீ பெரிதானவைகளை காண்பாய். இதுவரை சந்தித்திருந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பாய். பெரிதான ஆசீர்வாதங்கள், பெரிதானது, பெரிதானது. இந்த ரகசியம் பெரியது. அந்த பெரியது இயேசு. அந்த பெரியது இயேசு. எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நற்செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஒவ்வொரு சபைகளுக்கும் நீர் தான் பெரியவர் பெரியதை நிரூபித்து காட்டும். உம்முடைய பரிசுத்த நாமத்தை வெளிப்படுத்தும், வெளிப்படுத்தும், ஆசீர்வதியும். என் ஜனங்களை ஆசீர்வதியும். இனி இவர்கள் சிறியவர்கள் பிள்ளை அல்ல, பெரிய நாமத்துக்குரியவர்கள். உம்முடைய நாமம் தான் வல்லமையிலே பெரியதே. அந்த பெரிய நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். இருக்கிறவரும் இருந்தவரும் சர்வவல்லவரும் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே இதோ நான் வருகிறேன். உம்முடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமமே பெரியது. இவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இவர்களை கனப்படுத்தும். ஒருவர் கூட இந்த செய்தி கேட்டு ஒரு ஆத்துமா கூட ஆசீர்வாதம் பெறாமல் போக கூடாது. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். स्तुति करे हम, आओ स्तुति करे हम, स्तुति करे हम, आओ स्तुति करे हम, प्रभु की मसीह की आराधना, प्रभु की मसीह की आराधना करे हम, करे हम, करे हम, करे हम। आत्मा से सच्चाई से, आत्मा से आराधना करे। ओ आत्मा से सच्चाई से, आत्मा से आराधना करे। आराधना, 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 आराधना। स्तुति करे हम, आओ स्तुति करे हम, स्तुति करे हम, आओ स्तुति करे हम, प्रभु की मसीह की आराधना, प्रभु की मसीह की आराधना करे हम, करे हम, करे हम, करे हम। पवित्रता से, नम्रता से, पवित्रता से आराधना करे।
आराधना करिए, आराधना 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 आराधना। स्तुति करें हम, आओ स्तुति करें हम, स्तुति करें हम, आओ स्तुति करें हम प्रभु की मसीह की आराधना, प्रभु की मसीह की आराधना करें हम, करें हम, करें हम, करें हम।